முடி பிரச்சனை ஒரு தலையாய பிரச்சனை. தலைக்கு மேல உள்ள பிரச்சனை. இப்ப நெறைய யங்ஸ்டர் அது சின்ன குழந்தையிலிருந்து ஒரு டீனேஜ்க்குள்ள பார்க்குறேன். மத்த 30, 40 வயசெல்லாம் சர்வசாதாரணம். அது ரெகுலர். ஆனா இப்போ வர்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வயசு, 3 வயசு, அப்புறம் 15 வயசு, 20 வயசு, 25 வயசு உள்ள குழந்தைகளும், ஆண், பெண் இருபாலரும் வராங்க. சிலருக்கு பொடுகு தொல்லை, சிலருக்கு இளநரை, சிலருக்கு முடி உதிர்தல். அதுவும் இப்போ உள்ளவங்க படிச்சுட்டு வேலை பார்க்கறதுக்கு, அந்த பாடி ஹீட்டு தான் மெயின் காரணம். அடுத்தது நல்லா சாப்பிடுறது இல்ல. தேவையானது சாப்பிடுறது இல்ல. தேவையில்லாதது சாப்பிடுவோம். தண்ணி சரியா குடிக்கிறது இல்ல. அடுத்தது தூக்கம் சரியா இல்ல. நைட்டு தூங்குற பேச்சே கிடையாது. 12, 1 மணி, 2 மணி வரைக்கும் ஃபோனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் புரியுதுங்களா? வேலை கூட இல்ல. வேலை நைட் டியூட்டி இருக்கிறவங்க வேற. இது வேலை இல்லாதவங்க செய்ற வேலை. அப்போ நைட்டு நம்ம தூங்கலன்னா, அதிலேயே சில கெமிக்கல் மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்கும். சில சுரப்பிகள் நைட்ல தான் சுரக்கும். அது சுரக்கிறதுக்கு நீங்களே டைம் குடுக்கறதில்ல. முழிச்சிட்டு இருக்கீங்க. இப்படி இருந்தா, ஏன் இந்த பிரச்சனைகள் வராது? ஏன்னா பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான். சாதாரணமா முடி கொஞ்சம் கொட்டும். எப்படி கொட்டும்? ஒரு 4, 5. இது இயல்பு. ஏன்னா, முடி கொட்டுறது ஒரு இயல்பு. முடி வளர்றது ஒரு இயல்பு. இதுல அதிகப்படியான முடி கொட்டுறது தான் முடி கொட்டுதல். நல்ல திக்கா, அடர்த்தியா இருக்கணும். அது முடி கொட்டி, கொட்டி அடர்த்தி எல்லாம் போயிடுச்சுன்னா, அது பிரச்சனை. டெய்லி 1, 2, 4, 5 கொட்டுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சிலர் நெனச்சுப்பாங்க, இந்த ஷாம்பு போட்டா சரியாயிடும். இந்த ஹேர் ஆயில் பயன்படுத்தினா சரியாயிடும். அது மாத்திரம் சரியாகாது. உள்ளுக்குள்ள அதாவது ஒரு மனிதனோட உடம்போட ஆரோக்கியத்தை குறிப்பது முடி. அதே போல நல்ல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி, குளிச்சு, தலைய சுத்தமா வச்சுக்கணும். பொடுகு இருக்கா? அதுக்குன்னு சில ட்ரீட்மெண்ட். அப்போ நீங்க டவல், சீப்பு, சோப்பு எல்லாம் தனியா வச்சுக்கணும். இந்த பொடுகு வந்து ஒருத்தரு தலை சீவிட்டு, அந்த சீப்ப மத்தவங்க பயன்படுத்தினா அவங்களுக்கும் வரும்.